என்னது? Hi everyone, welcome back to my channel, The Daily Diaries. Rishika here. Yes, good morning all. இன்னைக்கு வந்து காத்தாலேயே நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா கோவில்லாம் கிளம்பிட்டோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்னதுமா டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:10 ஆகிட்டு இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். எஸ், நாங்கள் எங்கே எதுக்கு கோவில்னா இன்னைக்கு வந்து ஆடி அமாவாசை இருக்குது. ஸோ போகணும்னு சொல்லி தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு வரலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க. அப்புறம் இன்றைக்கி என்னெல்லாம் நடக்குதுன்னு அப்படியே பார்க்கலாம். அப்போ குட் மார்னிங் இங்கே பார்த்து சொல்கிறேன். குட் மார்னிங். குட் மார்னிங். எஸ், ஃபைனலி தர்ஷனம்லாம் முடிஞ்சு பொரி சாப்பிட்டுட்டு கார்ன் சாப்பிட்டுட்டே போயிட்டுருக்கோம். இன்னும் டிஃபனே சாப்பிடல, ஒரு பொழுது ஆயிடுச்சு இன்னைக்கு அமாவாசை. ஓகே, தர்ஷனம் மறுபடியும் வந்து நாங்கள் லாக் ஆன மாதிரி ஆகிட்டோம். ஏன்னா ஸ்க்ரீன் மூடிட்டாங்க. சரி, மகாமங்களார்த்தி தான் பார்த்துட்டு போங்க அப்படின்னு அம்மன் நினைக்கும் போது நம்ம எப்படி போகலாம் கரெக்டாக. ஸோ அதுதான் வெயிட் பண்ணி அம்மனை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் வந்து வீட்டில் ட்ராப் ஆயிடுவோம். இவங்க வந்து ஆஃபீஸ் போயிடுவாங்க. என்ன இது? கேரட்டு. ஓகே, ஸோ அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா கோவிலில் வந்து இன்னைக்கு நிறைய ரஷ்ஷு. ஆக்சுவலி எங்களுக்கு ஐடியா இருக்குல்ல, அமாவாசை அன்னைக்கு நைட்டு வந்து பூஜை பண்ணுவாங்க இங்கேன்னு தெரியும். பட் டைமிங்ஸ் எதுவும் தெரிஞ்சிருக்கல. ஸோ வந்து இன்னைக்கு தெரிஞ்சிச்சு. நைட்டு 9 o'clock மிட் நைட் 2 o'clock வரைக்கும் மாற்றி மாற்றி ஏதோ ஒரு பூஜை நடந்துகிட்டே இருக்கும் அமாவாசைக்கு. அண்ட் 6 மணிக்கு வந்து பிரத்திங்கிரா ஹோமம் பண்ணுறாங்கம்மா. ஸோ இதுதான் டைமிங்ஸ் தெரிஞ்சுக்கணும். வில் சி, அடுத்த அமாவாசை இஃப் பாசிபிள் நைட்டு போகலான்னு இருக்கோம்.
ஏன்னா வந்து மலைநூருக்கு வந்து அமாவாசை என்னன்னு போக முடியுமா இல்லையான்னு நான் எங்களுக்கு தெரியல. பட் ஆல்மோஸ்ட் போக முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். தட் ஆல்சோ வி ஆர் நாட் ஷூர். ஸோ அப்படி இருக்குது. அட்லீஸ்ட் இங்கேயாவது வருவோமே, கிட்ட தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசித்தேன். ஓகே, ஃபஸ்ட்டு அமாவாசை முடிஞ்சுது. அதுவும் வந்து ஆடி மாதத்தில் அமாவாசை வந்து நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ஆக்சுவலி பீம் அமாவாசைன்னு சொல்லுவாங்க. இந்த கர்நாடகாவில் பண்ணுவாங்க. லைக் ஹஸ்பண்ட்ஸுக்கு வந்து பாத பூஜை எல்லாம் பண்ணி விரதம் இருப்பாங்க அவங்களுக்காக. ஸோ அதெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம பண்ணறதில்ல. அண்ட் எஸ், ஓகே பார்க்கலாம். ஓகே, ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. ட்ரெஸ்லாம் மாற்றியாச்சு. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். வாங்கிட்டு வர தான் போயிருக்காங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ப்ரன்ச்சு தான் சாப்பிட்றோம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் 12:10 ஆயிடுச்சு. ஓகே, வந்தோடனே சமையல் செய்கிறேன்னு சமையல் செஞ்சுட்டு உட்காந்துருக்கான். என்னம்மா சமையல் செய்கிற நீ? என்ன சமைக்கிற? என்னது பேப்பர் சமைச்சு சாப்பிட்றியா? இல்ல, என்ன சமையல்? என்ன சமைக்கிற? என்ன பூவா சமைக்கிற? சட்னி பூவாவா? அப்புறம் தோசை சுடுறியா? இப்பதான் சட்னி பூவா சொன்ன. போமணி. ஃபைனலி வந்து நாங்கள் மதியானம் அரௌண்ட் தூங்கி ஏஞ்சோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டியூஷன் முடிஞ்சுது. டியூஷன்லாம் நடத்தி முடிச்சுட்டு ஒரு நியூஸ் கேட்டு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது மனசு. இங்கே வந்து ரோடுக்கு இது பண்ணிகிட்ருக்காங்க, ஏதோ ட்ரைனேஜ் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. ரோடெல்லாம் ஃபுல்லு தோண்டி தோண்டி மண்ணாக்கி, அது ஆக்சுவலி அவங்க சம்மர் சீசன்லாம் பண்ணணுமா இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க ரெய்னி சீசனில் பண்ணுறதுனால அந்த மண்ணெல்லாம் தோண்டி தோண்டி இது பண்ணும்போது மழை வந்தாக்கா அது வந்து சேராயிட்டு டூ வீலரில் போகவே முடியாது, ஃபுல் ஸ்கிட் ஆகிட்டே இருக்கும். ரோடு அப்படி இருக்கவும் வந்து ரோடு கண்டிஷன் நல்லா இருக்கும் போது ஒரு கப்பல் வந்து எங்கேயோ போயிட்டு இருந்திருக்காங்க போல். இங்கே தான் இந்த கோவில்கிட்ட அது ஏதோ ஸ்லிப்பாகி விழுந்ததும் பின்னாடி வந்து தண்ணி டேங்கர் வந்து ஏற்றிட்டாங்க போல். அவங்க வந்து ஸ்பாட் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மெயினாக வந்து ஷீஸ் பிலோ 30க்குள்ளே 30 இயர்ஸ் இருக்கலாம். 4 இயர்ஸ் பேபி இருந்துச்சாம்மா அவங்களுக்கு. அந்த நியூஸ் கேட்டதும் எனக்கும் ரொம்ப சோகமாயிருச்சு. எஸ், என்ன பண்ணுறது, யார் தலைவிதி எப்போ எப்படின்னே சொல்கிறதுக்கு இல்லை. எனி மூமெண்ட் கேன் ஹேப்பன் எனிதிங் டு எனி ஒன் அப்படின்ற மாதிரி இருக்குது லைஃபே இப்போது. ஸோ எஸ், நாங்களும் வந்து நல்லபடியாக இன்றைக்கி பூஜைலாம் முடிச்சுட்டு வந்தோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் அமாவாசைக்கு வந்து நாங்கள் நைட்டு போகலான் இருக்கோம். பிளான் இருக்குது, பார்க்கணும் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரில. ஸோ எஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்க போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்ன செஞ்சு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் எங்களுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஓகே, வர வீடியோவில் பார்ப்போமா? பாய் பாய்.